உதாரணமாக, நாம் முகம் பார்க்கும் கண்ணாடி அதிலே அழுக்குப்பட்டு விட்டால் அந்த அழுக்குடன் நாம் எந்த உருவத்தையும் அதிலே காண முடியாது. அதை துடைத்து தூய்மையாக்கிய பின்புதான் அதில் நம் முகம் தெளிவாக தெரிய வரும். இதுபோன்றுதான் நமது ஆன்மா என்பதும் ஒரு கண்ணாடி போன்றதுதான். அதில் நம்மை அறியாது நுகர்ந்த பெரிதொரு உணர்வுகள் அதிகமாக படிந்து விட்டால் நாம் நல்ல நிலைகளை, நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை, மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை எண்ணி பார்த்தோம் என்றால் நம்மால் அது எண்ண முடியாது போய்விடும். எது அங்கே அழுக்காக படிந்திருந்ததோ அதுவே மீண்டும் மீண்டும் நம்மை இயக்கி அதன் வழியே நம்மை அழைத்துச் சென்றுவிடும். ஆகவே அதை நீக்குவதற்குத்தான், அந்த ஆன்மாவில் கலந்த அழுக்கை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் ஆத்ம சுத்தி என்று பயிற்சியை கொடுக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று சிறிது நேரம் நினைவு விண்ணிலை செலுத்தி ஏங்கி அதை கவர்ந்து புருவ மத்திய வழியாக அதை இழுத்து சுவாசித்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள், ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உடலுக்குள் அதை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்த செலுத்த நாம் நம்ம ஆன்மாவில் பட்ட வேதனையோ, துன்பமோ, துயரமோ, கலக்கமான உணர்வுகளோ அவையெல்லாம் நீங்கி நமது ஆன்மா தூய்மை பெறுகின்றது. அப்பொழுது நமக்கு ஒரு தெளிவான நிலை வரும், சிந்திக்கும் தன்மையும் வரும். அந்த இருளான நிலைகளை அகற்றிடும் அல்லது பகைமை அகற்றிடும் அரும்பெரும் சக்தியும் பெறுகின்றோம். தீமைகள் புகாது தடுக்கவும் முடிகின்றது. ஞானகுரு அவர்கள் இந்த இடத்திலே நமது உயிர் அது ஒரு டாக்டராக இருக்கின்றது. அது நாம் டாக்டரிடம் நமக்கு என்ன செய்கிறது, என்ன வேண்டும் என்பதை சொன்னால் அந்த டாக்டர் அதற்குண்டான மருத்துவத்தை செய்வது போன்று உயிரான டாக்டரிடம் எனக்கு இன்னது இந்த நிலையில் இருக்கின்றது, அது இப்படி மாறி இந்த நிலை பெற வேண்டும் என்று நம் உயிரான அந்த டாக்டரிடம், ஈசனிடம் கேட்டால் அந்த உயிர் அவ்வாறு இயக்கி நம்மை நல்வழிப்படுத்தும். ஆனால் நாம் வேதனையோ, வெறுப்போ, சலிப்போ, சங்கடமோ இது போன்ற அல்லது பயமோ இது போன்ற உணர்வு வரும்பொழுது நம் உயிரை எண்ணாத விட்டு விடுகின்றோம், அல்லது உயிரை அந்த டாக்டரை மதிக்காதபடி விட்டு விடுகின்றோம். ஏனால் உயிர் நமக்கு நல்லது கெட்டது எது என்பதை அதைத்தான் அங்கே உணர்த்தி காட்டுகின்றது. ஆனால் கெட்டது என்று தெரிந்து கொண்ட பின் அதை நாம் தடுக்கவில்லை என்றால் என்னாகும்? அதாவது டாக்டர் நமக்கு மருத்துவம் செய்து இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருந்தால் நாம் அதை சாப்பிட்டால் மீண்டும் நோய்தான் வரும். இதை போன்றுதான் ஒரு வேதனைப்படுவதை பார்த்து அல்லது ஒரு துயரப்படுவதை பார்த்து நல்ல மனிதன் இப்படி ஆகிவிட்டாரே என்று அந்த வேதனையை நுகர்ந்து விடுகின்றோம். அந்த வேதனை நமக்குள் புகுவதற்கு நாம் கதவை திறந்து வைத்து விடுகிறோம் என்று அர்த்தம். அப்பொழுது அந்த வேதனை நமக்குள் புகுந்து விடுகின்றது. ஆகவே எப்பொழுதும் நாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வீட்டிலே தூசி அல்லது மற்ற நாற்றமான நிலைகள் வந்தால், காற்றடிக்கும் போது வந்தால் நாம் எப்படி ஜன்னல் கதவுகளை மூடி வைக்கின்றோமோ இதுபோன்று நாம் அந்த உயிரான நிலையில் எண்ணி ஈஸ்வரா என்று புருவ மத்திய வழியாக நாம் இதை மூடி வைக்கும் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். ஏனால் மூக்கு வழி சுவாசிக்கும் பொழுது உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சிகள் இயக்குகின்றது. ஆனால் அதே சமயத்தில் கண் ஒன்றை அது பார்க்கும் பொழுது கருவிழி, ருக்மணி அதை பதிவாக்குகின்றது. எங்கே? நம் உடலில் இருக்கக்கூடிய விழா எலும்புகளில் ஊனாக பதிவாக்கி விடுகின்றது. அதாவது ஊன் என்றால் இன்று விஞ்ஞான ரீதியாக எப்படி ஒரு ஒளி நாடாக்களிலோ அல்லது மற்ற நிலைகள் ரசம் பூசியதில் எப்படி அவள் பதிவு செய்கின்றாலோ இதுபோன்று எலும்புக்குள் நம் கண் அந்த வேதனைப்பட்டவரை, துன்பப்பட்டவரை, துயரப்பட்டவரை எலும்புக்குள் ஊனாக பதிவாக்கி விடுகின்றது, ஒரு வித்தாக மாற்றி விடுகின்றது. ஆனால் இவையெல்லாம் நம்முடைய சுவாசத்தின் மூலமாக உள்ளே செல்வதில்லை. சுவாசத்தில் இல்லாமலே கருவெளி ஒன்றை படம் எடுத்து பதிவாக்கி நம் எலும்புக்குள் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. அதாவது விளக்கத்திற்கு குருநாதர் இதையும் சொல்லினார், ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்தால் உடனே அந்த படம் உள்ளுக்குள் இருப்பதை ஊடுருவி காட்டுவது போன்று கருவிழியை பார்த்த உடனே உடலில் இருக்கக்கூடிய விழா எலும்புகள் கடிகாரம் மாதிரி படபட என துடித்து இழுக்கும். அதை பதிவாக்கிக் கொள்கின்றது. பதிவான பின் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் அதனின்று அந்த வேதனைப்படுவரை, துயரப்படுவரை இழுக்கத் தொடங்குகிறது. இழுத்து சுவாசிக்கும்படி செய்து அந்த இயக்க அணுக்களாக மாற்றுகின்றது. அப்பொழுது அந்த வேதனை
உடலுக்குள் அதிகமாகி அது வலுவான பின் நல்ல அணுக்களை பலவீனப்படுத்தும் நிலையாக வரும். அதுபோக நம் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல அணுக்களையும் உணவாக எடுத்து சாப்பிடத் தொடங்கும். பின் இந்த உடல் நலிவடைந்து விடும். அதனால்தான் இது போன்ற நிலைகளை எல்லாம் தடுக்க நமது குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கண்ணின் நினைவு கொண்டு ஈஸ்வரா இந்த உயிரிடம் வேண்டி புருவ மத்தியில் அங்கே நிலை நிறுத்தினம் என்றால் இங்கே கண் எப்படி புறநிலையிலிருந்து வருவதை கருவிழி பதிவாக்கி கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் கவர்கின்றதோ இதுபோன்று நம் கருவிழியில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை மீண்டும் மீண்டும் பதிவாக்கி மகரிஷிகள் வாழ் நிலையை செலுத்தி அதை பதிவாக்கி அதையே நமக்குள் பதிவாக்க வேண்டும். அதையே இழுத்து சுவாசிக்கக்கூடிய நிலையாக நம்முடைய கண்ணினுடைய நினைவாற்றல் அங்கே இருக்க வேண்டும். ஆக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று அந்த உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உணவை உணவாக கொடுக்கும் ஒரு பழக்கம் நமக்கு வர வேண்டும். இவ்வாறு செய்து வர நாம் தீமையிலிருந்து விடுபட முடியும், துயரத்திலிருந்து விடுபட முடியும், மகரிஷி அல்வட்டத்திலே வாழ முடியும். ஆக உயிரான டாக்டரிடம் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரல் எனக்கு வேண்டும், நான் உடல் நலம் பெற வேண்டும், இருளான நிலையிலிருந்து விடுபட வேண்டும், பகைமை ஊட்டக்கூடிய உணர்விலிருந்து விடுபட வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு மனபலம் பெற வேண்டும், நான் மனநலம் பெற வேண்டும், மகிழ்வாழும் சக்தி பெற வேண்டும் என்று பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய நம் உயிரான டாக்டரிடம் இதை கேட்டமென்றால் அதற்குண்டான நிலையை நம்ம உயிர் நமக்குள் உருவாக்க செய்யும். அது இயக்கி காட்டும். தீமையிலிருந்து நம்மை விடுபட செய்து மகரிஷி நல்வட்டத்திலே இணைந்து வாழச் செய்யும் என்று குருநாதர் இந்த உபதேசத்தில் நமக்கு உணர்த்துகின்றார்கள்.